வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கீழடி, அதாவது வைகை நதிக்கரை நாகரிகம், இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. அதாவது இந்தியா விடுதலை அடைகிறதுக்கு முன்னாடியே அலெக்சாண்டர் ரீன்றவர் மதுரையில் பறவை, அனுப்பாண்டி இந்த மாதிரி சிற்றூர்களில் அகழ்வாழ்வுகள் செய்திருக்காரு. இதோடைய தொன்மையை உணர்ந்த மத்திய தொல்லியல் துறை 1976ஆம் ஆண்டில் டி கல்லுப்பட்டியில் முறையான அகழ்வாழ்வை மேற்கொண்டுச்சு. இதை தொடர்ந்து தமிழக தொல்லியல் துறையும் கோவிலன்பெட்டல், அழகன்குளம், மாங்குளம் இந்த மாதிரி இடங்களெல்லாம் அகழ்வாழ்வு மேற்கொண்டது. இதில் பார்த்திங்கன்னா வைகை நதிக்கரையில் வைகை நதி கடலில் கறக்கிற பகுதியான அழகன்குளம், இந்த அகழ்வாழ்வு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அழகன்குளம் தான் அந்த காலத்தில் பாண்டியர்களுக்கு துறைமுகமாக விளங்கியது. இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா தமிழரோட பண்பாட்டையும் புகழையும் பரப்புகிற கீழடி, இதை தமிழரோட தாய்மடின்றே சொல்லுவாங்க. ஏன்னா தமிழர்களுடைய பிறப்பிடம் அது அப்படின்ற ஒரு வரலாறு ஆய்வு சொல்லுது. இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 110 ஏக்கர், இந்த 110 ஏக்கரில் ரொம்ப சேதமே இல்லாமல் தென்னந்தோப்புகளில் பாதுகாக்கப்பட்டு அமைஞ்சிருக்கிற ஒரு தொன்மையான நகர் குடியிருப்பும் தொழில்கூட பகுதியும் கண்டுபிடிக்க வச்சுருக்காங்க. இது மதுரையிலேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா இந்த கீழடி ஒரு 13 கிலோமீட்டர் தொலைவில் தான் கீழடி இருக்குது. இந்த கீழடி அகழ்வாழ் பகுதியில் இருந்து நம்ம வடக்கு ஒரு 2 கிலோமீட்டர் போனோன்னா அங்கே தான் வைகை ஆறு இருக்குது. இது மாதிரி பார்த்திங்கன்னா அகரம்ன்ற ஊரில் கூட கீழடியின் தொல்லியல் மேட்டுலேயும் தென்கிழக்கு பகுதியிலும் அமைஞ்சுள்ள இருக்குது. மேற்கே கொத்தகன்ற ஊரும் ஒரு எல்லையாக இருக்குது. சுற்றியுள்ள ஊர்களில் பார்த்திங்கன்னா ஊரணி, கண்மாய்கள் போன்ற இயற்கையாகவே அரண் இருக்கிறதுனால இது வரலாற்றில் இந்த இடம் வாழ்விடமாக அமைஞ்சிருக்கு அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. கீழடி பகுதியில் பார்த்திங்கன்னா மத்திய தொல்லியல் துறையின் அகழ்வாழ்வு பிரிவுலேருந்து பெங்களூர் பிரிவு அவங்களுடைய அகழ்வாழ்வு மேற்கொண்டது. அதுக்கப்புறம் 4ஆம் கட்ட அகழ்வாழ்வுனா தமிழக தொல்லியல் துறை 2017-18 5ஆம் கட்ட அகழ்வாழ்வை 2018-19 மேற்கொண்டது. 4ஆம் கட்ட அகழ்வாழ்வில் மட்டும் நமக்கு 5820 தொல் பொருட்கள் கிடச்சிருக்கு. இவையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்து, அதாவது பண்டை காலத்தோட பண்பாட்டை வெளிப்படுத்துகிற மாதிரி செங்கல் கட்டுமானங்கள், சுடுமண், உரை கிணறுகள், மழைநீர் வடியும் இரு தொலைகளுடன் விரல்களால் அழுத்தி பள்ளம் இடப்பட்ட அமைப்பை கொண்ட ஓடுகள், இதெல்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி தொற்பொருட்களும் தங்க அணிகளின் பகுதிகளும் உடஞ்ச பகுதிகள் நிறையா, அப்புறம் சொம்பு பாத்திரங்கள், அதாவது காப்பர் வெசல்ஸ்ன்னு சொல்லலாம் அது, அப்புறம் இரும்பு பாகங்கள், சொக்கட்டாங்காய்கள், வட்ட சில்லுகள், அப்புறம் சுடுமண்ணில் செஞ்ச காதணிகள், கண்ணாடி, சுடுமண் மணிக்கற்கள், அதாவது அக்கோட், சூது பாவலம் சொல்லுவாங்க, ஸ்படிகம், இதெல்லாம் கிடச்சிருக்கு. அதே மாதிரி அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட மண்பாண்ட ஓடுகள், கருப்பு சிவப்பு பூச்சி மண்கல பகுதிகள், அப்புறம் ரவுலட் மண்பாண்டங்கள், அப்புறம் சில அரட்டையன் ஓடுகள், இதெல்லாம் கூட நமக்கு கிடச்சிருக்கு. அதே சமயத்தில் பண்டங்களெல்லாம் நம்ம சுடுமண் ஆக்கிறதுக்காக சுடுவோம் இல்லையா, அதுக்கு முன்னாடியே அதில் சில கீறல்கள் மாதிரி போடு, சில குறியீடுகள்லாம் அவங்க தன்னுடைய அடையாளத்தை பதிப்பாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட அதாவது தமிழ் பிராமி எழுத்துக்கள் இந்த மண் பொருட்களில் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த பொருட்களோட வாயிலாக நமக்கு பண்டைய கால தமிழர்களுடைய நாகரிக வளர்ச்சி எப்படி இருந்ததுன்றதை அறிய முடியுது. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.